ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतवन्ते भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शगनाववतु शगनौ पुनक्तु शगवीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அபரோக்ஷ அனுபூதியில் கடந்த சில வாரங்களாக நம்ம மித்யாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நித்யானா என்ன, அதோட தன்மைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பார்த்துட்ருக்கோம். 40வது ஸ்லோகத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 81வது ஸ்லோகத்து வரைக்கும் மித்யாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சத்தியத்தை நம்ம ஈஸியாக விளக்கிட முடியும். எதெல்லாம் நான் இல்லாததுன்னு சொல்லிக்கிட்டே வந்தால் மீதி எது இருக்குதோ அது சத்தியம்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் மித்யா விளக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது அனுபவத்துக்கு இருக்குது. நம்ம அனுபவிக்குள்ள நம்ம எதை மித்தியான்னு சொல்கிறோமோ அது இருக்குது, நம்ம அனுபவத்துக்கு இருக்குது. சரி, அனுபவத்துக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதை சத்தியம்னு நினச்சிக்கிறோம். சரி, அதை என்ன பண்ணலான்னா விசாரித்து அறிஞ்சனா அந்த நம்ம அனுபவங்கள்லாம் தோன்றி இருந்து மறையக்கூடிய தன்மையில் இருக்குது. அதனால் அது மித்தியான்னு சொல்கிறோம். அதுக்கு நித்தியம் கிடையாது. நித்தியம்னா எப்பவுமே இருக்கிறது. அபரோக்ஷ அனுபூதியில் நித்தியம் சொல்கிறோம் இல்லையா? இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ எனக்கு ஒரு பல்லு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜுரம் வருதுன்னா என்னை பொறுத்தளவு அது அபரோக்ஷம் தானே. எனக்கு மட்டும்தானே அந்த ஜுரம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் இல்லை இல்லையா? அப்போ அது அபரோக்ஷம் தான். ஆனால் அந்த அபரோக்ஷம் எப்படி இருக்குது? நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம், ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அந்த போயிடுது, அந்த ஜுரமாகப்பட்டது போயிடுது. எனக்கு அபரோக்ஷமாக தான் அது இருக்குது, ஆனால் தோன்றி இருந்து போகக்கூடியதாக இருக்குது. ஆகம ஆபாவி வந்து போகக்கூடிய தன்மையில் இருக்குது அந்த அபரோக்ஷம். ஆனால் இங்கே சங்கர சுவாமி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அபரோக்ஷம் வந்து நித்தியம், எப்பவுமே இருக்கக்கூடியது. சொப்ராகாசம் சொல்கிறாங்க, அது சுயமாக இருக்கக்கூடியது. அது எப்பவுமே விளங்கிட்டே இருக்கும். அது இல்லாத நேரமே எப்பவுமே கிடையாது. அதுதான் நான், நீங்கள் எல்லாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அந்த மித்தியாவோட தன்மை ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால அது ரொம்ப டைம் எடுத்து அந்த மித்தியாவை படிப்படியாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கடந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா உபாதார காரணம், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட உபாதார காரணம் எது அப்படின்னு பார்த்தா வேற எதுவும் இல்லை, அந்த பிரம்மம் ஆத்மா தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப நான் போன இதில் வந்து ரொம்ப டைம் கிடைக்காதனால கொஞ்சம் ஷார்ட்டாக போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஸ்லோகத்துலேருந்தே நம்ம ஆரம்பித்து கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம அந்த உபாதான காரணத்துக்கு வேறு எங்கெங்கெல்லாம் லூப்போல், எங்கெங்கெல்லாம் அதை பற்றி நிரூபணம் பண்ணியிருக்காரு. அதாவது பிரபஞ்சத்தோட உபாதான காரணம் பிரம்மம் தான்றத வேறு எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விளக்கங்களும் சுவாமி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சரி, உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணோ அந்நியன் ந வித்யதே தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோ அயம் பிரம்மனைவ அஸ்தின சேதரத். இதோட பொழிப்புரை என்னன்னா, பிரபஞ்சத்தின் உபாதான காரணம் பிரம்மமாகவே இருக்கிறது, வேறு காரணம் எதுவும் இல்லை. அந்நியன வித்தியதே. அந்நியன வித்தியதுன்னா வேற எந்த காரணமும் பிரபஞ்சத்துக்கு கிடையாது. பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் எது? பிரம்மம் தான். வேற எந்த அந்நியன் வித்தியதே அப்படின்றார். வேற எந்த காரணமும் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. தஸ்மாத், அது எப்படியோ சர்வ பிரபஞ்சம், எல்லா பிரபஞ்சமும் இருக்கிற 7 உலகம் சொல்கிறோம்ல, எல்லா பிரபஞ்சத்துக்கும் எது காரணமாக இருக்க முடியும்னா அதே பிரம்மம் தான் காரணமாக இருக்க முடியும். வேற காரணம் நிச்சயமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்து மூலயமா. இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, ஒரு பானை இருக்குது, அந்த பானைக்கு 2 காரணம் கொடுக்கலாம் நம்ம. என்னன்னா, ஒன்று அறிவு காரணம் கொடுக்கலாம், ஒன்று பொருள் காரணம் கொடுக்கலாம். அறிவு காரணம் யாராக இருக்க முடியும்னா பிரம்மம் தான். அது நிமித்த காரணம்னு சொல்கிறோம். பொருள் காரணம் உபாதான காரணம்னு சொல்கிறோம். அப்போது இந்த பானைக்கு 2 காரணங்கள் நம்ம கொடுக்கப்படுது. அந்த ரெண்டுமே இங்கே என்னன்னு சொல்ல வர்றாருன்னா
பிரம்மம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம பானைகள்லாம் பார்க்கக்குள்ளேயே இந்த ஸ்லோகத்து மூலிமா நம்ம உணர்ந்துக்கிறது எப்படி உணர்ந்துக்கணும்னா, களிமண்ணாக தான் பார்க்கணும். எத்தனை நகைகள் இருந்தாலும், ஆபரணங்கள் இருந்தாலும் அது தங்கமாக தான் பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் எதுவாக இருந்தாலும் அதை பிரம்ம திருஷ்டியில் தான் பார்க்கணும். ஏன்னா அது காரணம் என்னவா இருக்குது, பொருள் காரணமும் அறிவு காரணமும் பிரம்மமே இருக்கிறதுனால பிரம்மமாக தான் பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு உதாரணம் வேறு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அப்படி பார்த்தோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தைத்திரிய உபநிஷத்தில் 3வது வரக்கூடிய பிருகுவல்லி பிருகுவல்லியில் 1வது அத்தியாயத்தில் 2வது மந்திரம் என்ன சொல்கிறாருன்னா, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி சம்விசந்தி தத் நாசஸ்வ தத் பிரம்ம இதி அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரம்மத்தில் இருந்து தான் இந்த பிரபஞ்சமானது அவ்யக்தமாக, அந்த பிரம்மத்தில் தான் இந்த பிரபஞ்சமானது அவ்யக்தமாக இருந்தது, அதாவது மறைஞ்சிருந்தது. அதிலிருந்து தான் இந்த உலகமாக்கப்பட்டது சிருஷ்டி ஆகுது, வெளிப்படுது. அப்புறம் எங்கே இருக்குதுன்னா அதுலேயே தான் நிலைப்பட்டு இருக்குது. அதான் சொல்கிறேன், ஏன ஜாதாந்தி ஜீவந்தி, அங்கேயே தான் நிலைப்பட்டு இருக்குது, அதுலேயே தான் நிலைப்பட்டு இருக்குது. சரி, எங்கே லயமாகுதுன்னு கேட்டால் அதுலேயே தான் லயமாகுது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விளக்கம் எடுத்து பார்த்தோன்னா, நம்ம கடல் இருக்குது, கடல் மேலே தான், கடல் தண்ணி தானே, அந்த தண்ணியிலேருந்து தான் அந்த அலையாகப்பட்டது உருவாகுது. அப்போ அந்த அலை எங்கே இருந்திருக்கும், தண்ணியில் தான் இருந்திருக்கும். சரி, அங்கே இருந்தால் அது பிரவேகம், அதாவது பிறக்குதுன்னு சொல்கிறேன், பிறக்குதுன்னு சொல்லலாம். மறுபடியும் அது எங்கே நிலைப்பட்டு இருக்குது, அதே தண்ணியில் தான். சரி, அந்த அலை மறையிறதும் எங்கே மறையுது, அதே தண்ணியில் தான். புது அலை ஒன்று உருவாயிடுது அதுக்கப்புறம், அதே தண்ணி. அப்போது ஆதாரம் எதுவாக இருக்குதோ அந்த ஆதாரத்துலேருந்து தான் உள்ளார இருக்குது. எப்படின்னா விதை ரூபமாக இருக்குது, அங்கேருந்து தான் அது வெளிப்படுது, அங்கேயே நிலைப்படுது, அங்கேயே தான் லயமாகுது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறார். அப்போது பிரபஞ்சத்தோட உபாதான காரணம், நிமித்த காரணம் வேறு எதுவும் கிடையாது. பொருள் காரணமும் சரி, அறிவு காரணமும் சரி. இப்போ பானைக்கு எப்படி குயவன் அறிவு காரணம், நிமித்த காரணம், களிமண்ணாகப்பட்டது உபாதான காரணம், பொருள் காரணமோ, அந்த மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் நிமித்த உபாதான காரணமாக யார் இருக்காரு, பிரம்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது. ஏன்னா அந்த கடல் தண்ணி தான் ஆதாரம், அது மேலே தான் அந்த அலைகள் எழுது, அதிலே நிலை பெற்று இருக்குது, அதிலே தான் ஒடுங்குது, லயமாகுதுன்றதை நம்ம அதன் மூலயமா புரிஞ்சுக்கலாம். வேறு என்ன ஒரு சான்று வேறு எதாவது இருக்குன்னா, இது எந்த இடத்துல சொல்ல போகிறாருன்னா, பிருகு என்பவருக்கு அவனுடைய தந்தை வந்து இந்த மாதிரி உபதேசம் கொடுக்குறாரு. அவர் கேட்குறாரு, பிரம்மம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். போய் கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு வராரு, வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த புலன்கள்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறார். மறுபடியும் போய் தவம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வராரு, வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த இந்திரியங்கள் மட்டும் இல்லை, அந்த காரணமும் கூட, மனம் புத்தி சித்தமும் கூட நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வராரு, இந்த அகங்காரம் கூட நான் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அதுவாக தான் நான் இருக்கும்னு சொன்னோடனே சரி, சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து அவர் கேட்க போய் இவர் எடுத்து சொல்கிறார். எங்கேருந்து தோன்றுச்சு, எங்கேயே நிலை பெற்று இருந்தது, எங்கேயே லயமாச்சு, அது எதுவோ அதுதான் தத் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார். நீ சரியான விதத்தில் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஸ்லோகத்து மூலமா சொல்கிறார். மேலும் இன்னொரு சான்று, வேறு இன்னொரு சான்று எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கைவல்ய உபநிஷத்தில் 19வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மையேவ சகலம் ஜாதம், மையேவ சர்வம் பிரதிஷ்டிதம், எங்கேருந்து தோன்றிச்சோ அங்கே நிலை பெற்றிருக்குது. மையேவ சர்வம் லயமதி தத் பிரம்மம் அத்வய அஸ்தியகம், அதுதான் பிரம்மம், அது இரண்டற்றதாக இருக்குது. ஏகம் ஏவ அத்வைதிய பிரம்மம் அப்படின்னு சொல்ல, இரண்டற்றதாக இருக்குதுன்னு இங்கேயும் அதே. நம்மளுக்கு என்னன்னா, நம்ம தேடி பார்க்குறோம், சரி பிரம்மம் தான், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட உபாதான காரணம் பிரம்மம் தான் சொல்கிறாங்களே, வேறு எங்கெங்கெல்லாம் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சான்று பார்க்கக்குள்ள இந்த மாதிரி 2 இடத்துல இருந்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு இன்புட் கிடைக்குது நம்மளுக்கு. சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். व्याप्य व्याप्यगदा मिथ्या सर्वं आत्मा इति शासनात् इति ज्ञाते परे तत्व वेदस्य அவசரக குதக.
இதோட அர்த்தம் என்னென்ன, பொழிப்புரை என்னன்னு பார்த்துட்டு இதோட ஒரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். வியாபிக்கப்படுதல், வியாபித்தல் என்று இரண்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றார். ரெண்டு இருக்க முடியாது, அது மித்யா அப்படின்னு சொல்றார். அனைத்தும் ஆத்மா என்றே உபதேசிக்கப்பட்டுள்ளது. இதுவே மேலான இறுதியான உபதேசம். இதில் துவைதமான வேற்றுமைக்கு எங்கே இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இங்க துவைதத்துக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க வியாபகம், வியாபித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பானை இருக்கு, களிமண் இருக்கு. களிமண் தனியா இருக்கு, பானை தனியா இருக்கு. களிமண் போய் பானையில வியாபகம் பண்ணிக்குது. இது எதையாவது ஏற்றுக்க முடியுதா இருக்குதா? அப்புறம் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, பிரம்மம்னு ஒன்று இருக்கு. பிரபஞ்சத்தில் பிரம்மம் போய் மறுபடியும் வியாபிக்கு. இது எதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா? அதனால என்ன சொல்றாரு, அங்கேயே உடைக்கிறாரு. இந்த வியாபித்தல், வியாபிக்கப்படுதல் இது ரெண்டுமே மித்தியான்ட்டார். ரெண்டுத்தையும் மித்தியான்ட்டார். ஏன்னா இவன் இன்னொரு பொருள், அதாவது ஜெகத்துன்னு ஒரு பொருள் இருக்கிறதா பார்க்குறான். இங்கே சத்தியமான பிரம்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறான். இது ரெண்டும் இருக்க போய் இந்த பிரம்மம் போய் அதில் வியாபிக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம எப்படி பார்க்குறோம்? பானையை பார்க்கக்குள்ளேயே களிமண்ணை பார்க்குறோம், ஆபரணம் பார்க்கக்குள்ளேயே தங்கமாக பார்க்குறோம், உலகத்தை ஜெகத்தை பார்க்கக்குள்ளேயே நம்ம என்னவா பார்க்குறோம்? பிரம்ம திருஷ்டியில் தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, தனித்தனி பொருள் இருக்குதுன்னு சொல்ல. அப்போ ரெண்டு சத்தியம் ஆயிடுதுல்ல, ரெண்டு இருக்கதா ஆயிடுதுல. அப்போ துவைதம் ஒன்றது இங்கே உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுது. அதனால முதல் வார்த்தையில என்ன சொல்றாரு, வியாபகம், வியாபித்தல் இந்த ரெண்டுத்தையும் உடைக்கிறாரு. அதுதாங்க வியாபிக்கப்படுதல், வியாபித்தல் என்கிற இரண்டும் பொய்யே, மித்தியாவே அப்படிங்கிற. ரெண்டாவது, சர்வம் அனைத்தும் ஆத்மாவாகிய வேதம் உபதேசம். எல்லாமே இங்க என்ன பண்ணுது, எதை பார்த்தாலும் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த சேரை பார்த்தாலும் சரி, இந்த மைக்கை பார்த்தாலும் சரி, இங்க இருக்க லேப்டாப் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் நம்ம என்ன, ஏக திருஷ்டி, பிரம்ம திருஷ்டி தான் நமக்கு. அதுதான் இங்க சொல்றாரு. எல்லாமே சர்வம் அனைத்தும் ஆத்மாவாகவே வேதம் உபதேசிக்கப்படுகிறது. சாசனாத்னா நம்மளுக்கு இங்க சாசனம் எது? எல்லாமே இங்க பிரம்மமா பார்க்கப்படுறதுக்கு சாசனம் எது? வேதத்தை தவிர வேற எதுவா இருக்க முடியும்? இருக்காது இல்லையா? அதான் இது இப்படி ஞாதே அறிந்து கொள்வதுதான், இப்படி நம்ம விளங்கி கொள்வதுதான் பரே தத்துவ, இதுவே மேலான இறுதியான உறுதியான உபதேசமாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம சொல்கிறேன். மேலும் நம்ம இங்கே திருஷ்டாந்தத்துக்கு வருவோம். பானை ஒன்று இருக்கிறது, சரி, அதை களிமண் ஓடி சென்று வியாபித்து கொள்கிறது என்று யார் தான் சொல்லுவார்கள்? யாராவது சொல்லுவாங்களா? பானைன்னு ஒன்று தனியாக இருக்குது, களிமண் அதுக்கப்புறம் போய் பானையில் வியாபித்துக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அத்வைதிகள், களிமண் தான் பானையாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போய் வியாபகம்ன்றது நடக்கலைங்க. அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். இருப்பது களிமண் மட்டுமே. இதில் வியாபிக்கும் மண் வியாபகமாகும் பானை என்று இரண்டு, வியாபிக்கும் மண் வியாபகமானும் பானை என்று இரண்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சத்தியமானதை ரத்து செய்ய முடியாது. அதை எப்படி நீக்க முடியும்? எல்லாத்தையும் மித்தியாவை நீத்திடலாம், நேதி 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 சொல்லி அதை நீக்கிடலாம். சத்தியத்தை நீக்க முடியுமா? சத்தியத்தை எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு நம்ம சத்தியம் நினைச்சு நம்ம நேதி பண்ணிட்டோம்னா அதை பார்க்கறதுக்கு இன்னொன்று இருக்கும். அப்போ எது ஒன்று நேதி பண்ண முடியாதோ, தள்ள முடியாதோ, அது சத்தியமாக தான் இருக்க முடியும். அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், சத்தியமானது ரத்து செய்யவே முடியாது, அது நேதி பண்ண முடியாது. அப்போ சூனியத்தை ரத்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போதான் காலைல சாமி சொன்னாங்க, சூனியம்ன்றது இல்லாததை போய் நம்ம எப்படி போய் ரத்து சொல்லுவோம்? இருக்கிறத ஏதாவது ஒன்று இருந்தால் நம்ம இது இல்லைன்னு சொல்லலாம், இல்லாததை போய் என்னன்னு சொல்றது? சொல்லவே முடியாது. எனில் ரத்து செய்ய வேண்டியது எதுவாக இருக்க முடியும்னு கேட்டா, இருப்பது போல் இருக்கும் மித்யாவை தான். தோற்றத்துல இருப்பது போல் இருக்கும் மித்யாவை தான். காலையில் கூட ஸ்படிகத்தை சொன்னாங்க, பொம்மி சுவாமி அம்மா சொன்னாங்க, ஸ்படிகத்தில் ஒரு கலர் துணியை வைக்கக்குள்ள அந்த ஸ்படிகமே என்ன ஆயிடுது, அந்த பச்சை நிறமாக ஆன மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்படிகம் ஆயிடுச்சா? அது மாதிரி ஏதாவது மாசுபட்டுருச்சா? அந்த உபாதியால் அந்த உபகிதம் ஏதாவது ஆயிடுச்சா? ஆனால் உண்மையாகவே எது அங்கே நடக்குது, நம்ம தோற்றத்தில் அந்த ஸ்படிகமே பச்சையாக ஆனது மாதிரி, கலர் மாறினது மாதிரி தெரியுது. அது தோற்ற மயக்கம் தான். அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறது மித்தியான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டாவதாக ஒன்று இருக்கிறது மித்தியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விதத்தில் உபநிஷத்துக்கள் எதை ரத்து செய்கிறது? ஜகத்தை ரத்து செய்கிறது. அடுத்த ஸ்லோகம். ஸ்ருதியா நிவாரிதம் நூனம் நூனாத்வம் நானாத்வம் ஸ்வ முகேன ஹி கதம் பாசோ பாவேத் அந்யக ஸ்திதே ச அத்வய காரணே.
இங்க என்ன சொல்றாரு, பன்மைத்தன்மை துவைதத்தை, பன்மைனா துவைதம் தான், பன்மைத்தன்மையை உபனிஷத்துக்கள் உறுதியாக தன்வாயாலே தன்வாயாலே ரத்து செய்யும் போது வேறு வேறு எதுதான் காரணமாக விளங்கும்? அதுவே எது வேதமோ ஆதார பொருளோ அது இந்த பன்மையை துவைதத்தை ஜெகத் மித்தியான்றத அது என்ன பண்ணுது, ரத்து செய்யுது. இன்னுக்குள்ள வேற என்ன காரணம் ஒன்று சொல்ல வேண்டியது இன்னும் அவசியமா இருக்குது? இதுவே போதுமானதா இருக்குது இல்லையா? அதுதான் சொல்றாரு. அத்வைதத்துக்கு வேறு காரணம் கூற வேண்டுமா? இதுக்கு மேல வேற காரணம் ஏதாவது தேவையா? தேவையில்லை. இதுக்கு பிரகதாரண்ய உபநிஷத்துல 4:4:19 விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். ஸ்ருதியானா இதை பிரிச்சு போடும். ஸ்ருதியானா உபதேசத்தால் அப்படின்னா வேதத்தின் வாயிலாக, நானாத்துவம்னா பன்மைத்தன்மையை, நூனம்னா மிக நன்றாக உறுதியாக, நிவாரிதம்னா தள்ளப்படுகிறது. என்ன தொலைவு? வேதத்தால் இந்த பன்மைத்தன்மையாகப்பட்டது மிக நன்றாக உறுதியாக தள்ளப்படுகிறது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஆதாரமா இதை விசாரித்து அறிந்து கொள்வதற்கு, எது மித்தியாத்தன்மையை விசாரித்து அறிந்து கொண்டு அது சத்தியம் அல்லன்னு சொல்லி நேதி பண்றதுக்கு எது துணையா இருக்குது? சாசனமா இருக்குது. போன இதுல சொன்ன மாதிரி, ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி வேதம் தான் சாசனமாக இருக்கிறது அப்படின்னு தள்ளப்படுகிறது. எது காரணம்? உபனிஷத் தான். உபனிஷத் அதாவது வேதம் தான் காரணமா இருக்குது. தன்னுடைய முகேன வாயால, முகேனா வாயால, தன்னுடைய வாயாலே ஹி சொல்கிறது. எது? வேதம் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? இது மித்தியா, இது பொய்த்தன்மையுடையது, இது சத்தியம் அல்ல, அதுக்கு சுய இருப்பு கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுது? வேதம் தான் நமக்கு தன் வாயாலே சொல்லுது. அது வாயால சொல்லுமா? அப்படி இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி சொல்றாரு. ஏன்னா அதுவா சான்றா இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு விளக்குறாரு. மேலும் கதம் எப்படி அந்நிய வேறு ஒன்றை பாஷோ பவத் பார்க்க முடியாதோ, எப்படி? இப்போ அத்வைதம் வந்துட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒன்றை எப்படி பார்க்க முடியாதோ, துவைதமா பார்க்க முடியாதுல்ல, இன்னொன்னு இருக்கிறதா பார்க்க முடியாது, ஒன்று தானே. அங்க ரெண்டுக்கு வேலையே இல்லைல்ல அத்வைதம் வந்துட்டாலே. அதான் எப்படி வேறு ஒன்றை பார்க்க முடியாதோ, அத்வைதத்துல வேறு ஒன்று இருக்கிறதா, ரெண்டாவது ஒன்று இருக்கிறதா பார்க்க முடியாதோ, ஸ்திதேச இதுவே அத்வய காரண, அத்வைதத்துக்கு காரணம் வேறு காரணம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எது சொல்றாரு? ஸ்ருதி, அதாவது வேத வாக்கு தான் இங்க ரெண்டாவதா ஒண்ணு இருக்கிறது. யாராவது ஒண்ணு சத்தியம் சொன்னா கூட அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்ன தன்மையில இருக்குதுன்னு விசாரித்து அறியக்குள்ள அது மித்யா, அப்போ சத்தியமாகப்பட்டது ஒண்ணுதான் இருக்க முடியும். ரெண்டாவதா ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட அது எந்த தன்மையில இருக்கு? மித்தியா தன்மையில இருக்கு. அது சத்தியம் அல்ல, சத்தியமாகப்பட்டது ஒண்ணுதான் அப்படின்றத விளக்கறதுக்கு தான் இங்க சொல்றாங்க. மேலும் இதுக்கு என்னன்னா, பிரகதாரண்ய உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுது, அதாவது என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் தூய்மையான மனதின் மூலம் மட்டுமே உணரப்பட வேண்டும். பிரம்மத்தை தூய்மையான மனதின் மூலம் மட்டும்தான் உணரப்பட வேண்டும். இது எங்க சொல்லப்பட்டிருந்தா, பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்லப்படுது. இதில் எவ்வித வேறுபாடும் பேதமும் இல்லை. இதுல குறை எதுவும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. பேதம் இருந்தா ரெண்டாவது ஒண்ணு இருந்துதான் அர்த்தமாயிடுது. இப்ப பேதம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் பல வெவ்வேறு பொருட்கள் இருப்பதாக எவன் பார்க்கிறானோ, இங்கதான் சொல்றாரு, பல பொருட்கள் இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுதான் ஏகதிருஷ்டியா பார்க்கிறோம், பொழைச்சிக்கிட்டான். பல பொருட்களா பார்க்கிறவன் எவனோ அவனுக்கு அழகா சொல்றாரு, அவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கே செல்கிறான், மீண்டும் பிறக்கிறான்னு சொல்ல. அப்படி பலவா பார்க்கிறவன் எப்படி இருக்கான்? பிருகதாரண்ய உபநிஷம் சொல்லுது, மரணத்திலிருந்து திரும்பி மரணத்துக்கே செல்கிறான். அவன் பிறந்தாலும் என்ன ஆயிடுவான்? அறியாமையில இருக்கிறதால மரணத்துக்கு தான் போவான். அவர் சிம்பிளா பிறக்கிறன்னு சொல்லவே இல்லை. அவரு மரணத்திலிருந்து திருப்பி இந்த சம்சாரத்தால மரணத்துக்கே செல்கிறான்னு சொல்றாரு. இதுதான் இந்த பிரகதாரண்ய உபதேசம் நம்மளுக்கு இங்க ஒரு சான்று கொடுக்குது. அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில் பந்தப்பட்டவனாக மாட்டிக்கொள்கிறான் அப்படின்னு இதுக்கு சான்று சொல்லு. அடுத்த ஸ்லோகம், தோஷோ அபிவிகிதக ஸ்ருத்யா மிருத்யோர் மிருத்யு ச கச்சதி இக பச்யதி நானாத்வம் மாயையா வஞ்சிதோ நரக. அந்த பிரகதாரண்ய உபநிஷத்து என்ன நம்மளுக்கு இப்ப சான்று கொடுத்துச்சோ, எவன் ஒருத்தன் பல பார்க்கறானோ, அத்வைதம் இல்லாத எல்லாமே ஏகதிருஷ்டியா பார்க்க முடியாதவன் எல்லாமே என்ன எப்படி பார்ப்பானா, பலவா பார்ப்பான்.
இங்க ஒண்ணுக்கு மேற்பட்டது இருக்கிறதா பார்ப்பான். அப்படி பார்க்கிறவன் இங்க எப்படி இருப்பான்னு சொல்லிச்சு. நான் பிருகதாரண்ய உபநிஷம் அவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கே செல்கிறான்னு சொல்லுது. அந்த ஸ்லோகத்தை தான் இங்கேயும் சுவாமி நினைவு பண்றாங்க, சங்கர சுவாமி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, மாயையால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக மனிதர்கள் பன்மையை பார்த்து மரணத்திலிருந்து, அதுவே பாயிண்ட், மரணத்திலிருந்து மரணம் என்கிற சம்சாரத்தை அடைகிறார்கள் என்று ஸ்ருதியே துவைதத்தை தோஷம் குறை என்று சொல்கிறது. தோஷம் சொல்லுது. இங்க விகுதக அப்படின்னா இப்படி திருப்பி அந்த விகுதக இருக்கு பார்த்தீங்களா, மூணாவதா ஒரு வார்த்தை, அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கோங்க. இது பிரிச்சு பார்த்து படிச்சாதான் நம்மளுக்கு ஈஸியா புரியும். அதாவது பன்மை தன்மையை துவைதத்தை, தோஷ அபி குறை இருக்கிறது, பன்மையில் துவைதத்தில் குறை இருக்கிறது. ஸ்ருதியா என்கிற ஸ்ருதி பிருகதாரண்ய உபனிஷத் மூலயமா 4:4:19 இதை சொல்லுது அப்படின்னு வேதம் சொல்லுது. மிருத்தியோர்னா அவன் மரணத்தில், அந்த மாதிரி பார்க்கறவன் எவனோ, அதாவது பன்மையா பார்க்கறவன், பலவா பார்க்கறவன், ஒரு சத்தியம் கிடையாது, பல சத்தியமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கறவன் எங்க இருந்து போறானா, அவன் மரணத்திலிருந்து, மிருத்தியோர் அவன் மரணத்திலிருந்து, மிருத்யு மரணத்துக்கு, கச்சதி செல்கிறான், பந்தப்படுகிறான், அந்த சம்சார சுழற்சியில் மாட்டிக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தை நானாத்துவம் பன்மையாக பச்சதி பார்க்க, இந்த உலகத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தை நானாத்துவம் பன்மையாக பச்சதி பார்க்கிறவன் எவனோ அவன் மிருத்யு கச்சதி, அவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கிறான் அப்படின்னு பார்க்கணும். 3வது லைனை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு பார்க்கணும் நம்ம. அப்புறம் நர, இங்கு பன்மையை பார்க்கும் மனிதர்கள், நரகனா பும்சா மனிதர்கள் தான், மாயையால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவங்க பன்மையை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாயையில மாட்டிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க. அப்படி மாயையில சிக்கிக்கிறாங்களா என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அறியாமையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விடுதலைன்னு ஒன்று இருக்குமா? அவங்க பந்தத்துல இருந்து விடுதலை ஆயிடுவாங்களா? மறுபடியும் அந்த பந்த சுழற்சியில மாட்டி 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 தவிச்சுக்கிட்டு பிறப்புல தான் மாட்டிப்பாங்க. அது மறுபடியும் இறப்புல தான் கொண்டு போய்விடும். அதை சிம்பிளா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே ஒரே ஸ்லாங்கா தான் இருக்கும். ஏன்னா மித்யாவை பல விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது கொஞ்சம் கோர்வையா தான் வந்துட்டு இருக்கும். அடுத்தது இங்க பாருங்க, மாயையால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக மனிதர்கள் பன்மையை பார்த்து மரணத்திலிருந்து மரணம் என்கிற சம்சாரத்தை அடைகிறார்கள் என்று ஸ்ருதியே துவைதத்தை தோஷம் குறை என்கிறது. துவைதம் என்றது குறையுடையது. அடுத்தது துவைதத்தை தோஷம் என்கிறது ஸ்ருதி. துவைதத்தை என்ன பண்ணுது, தோஷம் சொல்லுது. தோஷம் என்றால் என்ன, குறை, குற்றம், அப்புறம் ரெண்டா பார்க்கறது, நிலையற்றது, நிலையானது இல்லாதது, இப்படி பல விதத்துல இருக்கிறதுனால அதை குறைன்னு சொல்லுது. மேலும் ஒருவர் தன்னிடம் குறை இருப்பதாக நினைக்கிறார், இன்னும் போதவில்லை, அதாவது நான் இன்னும் நிறைவடையணும், நான் இன்னும் செய்து பெற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அவரு நிறையில்லாதவராகவே தன்னை பார்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன இருக்கும், மீதி எஞ்சி இருக்கிறது குறைதானே இருக்கும். அவர் நிறைவானவரை என்னைக்கும் பார்க்க மாட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, மரணத்திலிருந்து மரணத்துக்கு தான் போவார், வேற எங்கேயும் அவருக்கு இடமே இல்லை. ஏன்னா விடுதலைன்னு ஒண்ணு அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் நான் குறைவுடையவனாகவும் இருக்கிறேன், ஏதாவது ஒண்ணு செய்து நான் நிறைவானவனாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தான், மனோபாவத்துல தான் அவர் இன்னும் இருந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு எங்க இருந்து மோட்சம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, அவர் அந்த பாவனை வைக்கிறாரு இல்ல, குறைவுடையவன், அதுவே குறைவுடையதா இருக்குது, அதுவே மித்தியாங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பாவனையை தப்புன்றார், குறைன்னு சொல்றாரு. மேலும் அவர்கள் அனாதிகாலம் தொட்டே இன்னைக்கு வரலன்றார். அவன் பார்த்தது இன்னைக்கு வரல, அனாதிகாலம் தொட்டே மாயையால் வஞ்சிக்கப்பட்டவனாக ஆத்மாவில் இருமை இருப்பதாக, ஆத்மாவில் இருமையை பார்க்கிறான் அப்படின்னு சொல்ற. அதாவது என்னன்னா, நம்ம அப்பையில இருந்தே நம்மளுக்கு 2 இருக்கிறது நம்மளுக்கு புரியவே இல்லை. அன்னையில இருந்து 2 நான் இருக்கிறத நம்மளுக்கு விளங்கிக்கவே இல்லை. நம்ம அன்னையில இருந்தே இது 2ம் ஒட்டிக்கிட்டே இருக்குது. இது 2ம் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, என்னைக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்த உடனே நான் சொன்ன உடனே இவரை நான், இந்த உடம்ப மனதை நம்ம நான் சொல்லிடுறோம். ஆக்சுவலா அங்க 2 இருக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, விவேகத்து மூலயமா, விசாரணை மூலயமா தான் அங்க 2 இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று சார்புடையது, இன்னொன்று சார்பற்றது. ஒன்று நித்தியம், இன்னொன்று அனித்தியம்.
ஒன்று மாறக்கூடியது, இன்னொன்று மாற்றங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடியது. தான் மாறாமல் மாற்றங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்படின்னு 2 இருக்கிறது எப்போ விளங்கிக்கிறானோ அப்பதான் அவனுக்கு அனாதிகாலம் தொட்டு இது 2யும் ஒன்னாவே பார்த்துட்டு இருக்குமா நம்ம அப்படின்னு அப்பதான் விசாரித்து அறியக்குள்ளதான் அவனுக்கு அது தெளிவே ஏற்படுது. அந்த விசாரணைக்கு அப்புறம் அவன் 2வதா ஒன்னா பார்க்க மாட்டான். 2வதா ஒன்னா அவன் பார்க்கலன்னா அவன் மரணத்திலிருந்து மறந்து போவானா? இந்த பிறவிலே இப்பயே இந்த நேரத்திலேயே அவனுக்கு விடுதலை தான். இதுதான் நம்ம இங்க இருந்து புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லல, புரிஞ்சுக்கணும் நம்ம இங்க. சரி, அடுத்தது பிரம்மணக சர்வபூதானி ஜாயந்தே பிரம்மாத்மனக தஸ்மாத் ஏதானி பிரம்மைவ பவந்தி இதி அவதாரயேத். இங்க என்ன சொல்றாரு? பொழிப்புரை பார்ப்போம். பரமாத்மாவாகிய பிரம்மத்திடம் இருந்தே எல்லா உயிரினங்களும் உலகங்களும் உண்டாகின்றன, வேற எங்க இருந்தும் வரல. ஆகவே இவை அனைத்தும் பிரம்மமாகவே இருக்கின்றது. இவ்விதம் எல்லாவற்றையும் பிரம்மம் என்று நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொழிப்புரை சொல்ற. இங்க அந்த 2வது லைன்ல பரமாத்மனக அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. பரமாத்மனக பரமாத்மாவாகிய பிரம்மனக பிரம்மத்தில் சர்வபூதானி எல்லா உயிரினங்களும் உலகங்களும் ஜாயந்தே பிறக்கின்றது. இப்படி விளங்கிக்கணும் நம்ம. அதாவது பரமாத்மனக பரமாத்மாவாகிய பிரம்மனக பிரம்மத்தில் சர்வபூதானி எல்லா உயிரினங்களும் உலகங்களும் ஜாயந்தே பிறக்கின்றது. தஸ்மாத் ஆகவே ஏதானி, ஏதானினா இவை அனைத்தும், தஸ்மாத்னா ஆகவே, ஏதானினா இவை அனைத்தும் பிரம்மனைவ பிரம்மமாகவே பவந்தி இருக்கின்றது. இது இவ்விதம் அவதாரையே மனிதர்கள் நினைக்க வேண்டும். இப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஆனா இங்க மொத்தமாவே இருக்கிறதெல்லாம் நான் தான் இதுலயே சொன்னேன் இல்லைங்களா, நீங்க பார்க்கறது எல்லாமே பிரம்மமாகவே இருக்குது. எது பார்த்தாலும் பிரம்மமாகவே பார்க்கணும். அப்படி பிரம்மமாகவே பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு அந்நியம் ஒன்று இருக்க போறதே கிடையாது. இந்த ஸ்லோகத்து மூலயமா நம்மளுக்கு அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்க பரமாத்மாவாகிய பிரம்மத்தில் எல்லா உயிரினங்களும் உலகங்களும் பிரவேசி அங்கிருந்து தான் தொடங்குது அப்படின்னக்குள்ள அதை தவிர இங்க வேற எதையாவது பார்க்க முடியுமா? பிரம்மத்தை தான் பார்க்க முடியும். ஆகவே இவ்விதம் நம்ம சரியா இதை எதை பார்த்தாலும் பிரம்ம திருஷ்டியில பிரம்மமாகவே பார்க்கணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. இவ்விதம் மனிதர்கள் என்ன பண்ணணும்? நினைக்கணும். இங்க என்னவா இருக்குது? இப்போ பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கிறது, நிமித்த காரணம் உபாதான காரணமா இருக்கிறது பிரம்மம் தானா? பிரபஞ்சம் மட்டும் வேற எதவாதான் இருக்க முடியும்? அந்த பிரம்மத்தையும் நிமித்த காரணம் உபாதான காரணமாகக்கூடிய பிரம்மத்தை நீக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை தனியா பார்க்க முடியுமா? சரி, பானை எடுத்துட்டு வா, ஆனா களிமண் இல்லாத எடுத்துட்டு யாராவது சொன்னா யாராவது பானை எடுத்துட்டு வர முடியுமா? ஆபரணங்களே எடுத்துக்கலாம். நகைகள் நம்ம கழுத்துல செயின் போட்டுக்கிறோம். அம்மாவுக்கு ரொம்ப ஒட்டியானம் பிடிக்கும், ஒட்டியானம் போட்டுக்கிறோம். ஒரு தடவை சொன்னாலும் அது இருக்குதானே, ஒட்டியானம் போட்டுக்கிறோம். சரி, இப்ப தங்கத்தெல்லாம் அதுல இருந்து நீக்கிட்டு ஒட்டியானத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னா எடுத்துட்டு வர முடியுமா? அப்போ இங்க பிரம்மத்தை விட்டுட்டு இந்த மொத்த ஜகத்தையும் மொத்த பிரபஞ்சத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னா யாராவது முடியுமா? அப்போ மொத்த பிரபஞ்சமும் என்னவா இருக்குன்னா பிரம்மமாவே தான் இருக்கு. நிமித்த காரணமா அறிவு காரணமாகவும் பொருள் காரணமாகவும் இருக்கிறது பிரம்மத்தை தவிர இங்க வேற எதுவும்ன்றது இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மித்தியான்றது இங்க என்ன பண்ணுது? இல்லைன்னு ஆக்கப்படுது. அடுத்தது பிரம்மனைவ சர்வநாமானி ரூபானி விவிதநீச கர்மாணி அபி சமக்ராணி பிரபத்தி இதி ஸ்ருதிர் ஜகௌ. இங்க என்ன சொல்றாருன்னா, பற்பல பெயர்கள்னா நாமங்கள், ரூபங்கள், பலவித செயல்கள் அனைத்தையும் பிரம்மம் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று உபனிஷத்துக்கள் கூறுகிறது. சரி, இங்க சர்வம்னா எல்லாம், நாமானினா பெயர்கள், ரூபானினா வடிவங்கள். அப்போ இங்க நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் நாம ரூபம் இல்லாத ஏதாவது இருக்குதா? ஜகத் முழுக்க மொத்தமே இந்த அகங்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா நாமமும்
ரூபம்லாம் வேற ஏதாவது இருக்குதா? நாம ரூபத்தை தாண்டி வேற எதுவும் இல்லை. எல்லாம் நாமானி ரூபானி, நாமங்களும் வடிவங்களும் பெயர்களும் தான். விவித விவிதனினா விதவிதமான இருக்கும், விதவிதமான இருக்கும். கர்ம கர்மாணி செயல்கள், விதவிதமான செயல்கள் ஒன்றா இருக்காது, பலவா இருக்கணும். சே, அது கூட என்ன சொல்றாரு? நாமத்தை சொன்னாரு, ரூபத்தை சொன்னாரு, பலவிதமான இருக்கும் செயல்களை சொன்னாரு. அது எல்லாமே கூட என்னன்னு சொல்றாரு? பிரம்மமே என்று உணர்ந்து கொள்னு சொல்றாரு. பாருங்க, வெளியிலே போல நித்தியான்னு சொல்லிட்டு எதை எடுத்துட்டு வந்து பொருத்தி பாக்குறாரு பாருங்க. அதோட தன்மையை உங்களுக்கு சொல்லிட்டாலே இது இப்படிதான் இருக்க முடியும், இது ஆதாரம் இல்லாத இருக்க முடியாதுன்னா அப்ப அது எதை சார்ந்து இருக்க முடியும்? எதுவால் அது ஆக்கப்பட்டிருக்க முடியும்? பிரம்மமா தானே இருக்க முடியும். அப்ப மித்தியாவை சொல்லிட்டு அப்படியே அழகா எங்க வந்து நிக்கிறாரு? தாங்கிட்டே நிக்கிறாரு, சத்தியத்திலே நிக்கிறாரு பாருங்க. சரி, விதவிதமாக இருக்கும் செயல்களும் கூட பிரம்மமே என்று உணர்ந்து கொள். சமக்ராணி அனைத்தும் பிரபத்தி இதி, பிரம்மமே எல்லா விதமான செயல்களையும் தாங்கி நிற்கிறது. அதுக்கு உண்டான ஆதார பொருள் எதுவா இருக்கும்? இங்க நம்ம சொல்லலாம் அறியாம தான் ஆதார பொருள்னு சொல்றோம். ஆனா அந்த அறியாமையும் எதோட உபாதி? அப்போ இங்க அறியாம காரணம்னு நம்மளுக்கு மாண்டிக்ய உபநிஷன் சொல்லுது. அந்த அறியாம பிரம்மம் இல்லாத இருக்குமா? இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாயா. இப்போ டோட்டலா ஒட்டுக்கா சமஷ்டியா பார்த்தோன்னா அந்த மாயா பிரம்மம் இல்லாத இருக்குமா? அப்போ இங்க நேரா போயிடுறாரு. அப்போ இதுல இருந்து தான் இது மொத்தம் அப்படின்னக்குள்ள இது எல்லாத்தையும் எப்படி பாருன்னா பிரம்மமாவே பாருங்க, வேற அந்நியமா பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மித்தியா டாபிக்ல எதை கொண்டு வந்து அழகா சமர்ப்பணம் பண்ணிட்டாரு பாருங்க. எவ்வளவு நேர்த்தியா சங்கர சுவாமிகள் இவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா இது எல்லாம், அதாவது இங்க மொத்தமா 3 விஷயம் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கு, ரூபம் இருக்கு, அதோட செயல்தன்மை இருக்கு. இது 3 தவிர வேற ஏதாவது இருக்குதா? மொத்தம் இந்த ஜெகத்துலயும் இந்த 3மே பிரம்ம திருஷ்டியா பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு துவைதம்னு ஒண்ணு இருக்குதா? அப்போ பேதங்கள் ஒண்ணு பார்ப்பாங்களா? சரி, அப்ப மனதுல இந்த விருப்பு வெறுப்பு, அவன் கெட்டவன் நல்லவன், இந்த மாதிரி பேதங்கள்லாம் வருமா? திருஷ்டி பிரம்மமா இருந்துட்டா. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி விசால மனம் வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி ஒருத்தவங்க கிட்ட கோபமோ பொறாமையோ விருப்போ இல்ல அதீத வெறுப்போ கூட எப்படி வைக்க முடியும் உங்களால? முடியாது இல்லைங்களா? அதை நம்ம சரியான விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க மித்தியான்ற டாபிக்கை கொடுத்துட்டு சத்தியத்தை அழகா நம்ம என்ன பசுமரத்து ஆணி போல அழகா பதிய வைக்கிறார் சாமின்னு சொல்லிட்டு இந்த செஷனை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம தொடரலாம் மித்தியா.